வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுக்கான நியமனத்தில் தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய பெருமளவிலானோர் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விவசாயிகள் சிலரினால் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகத்திடம் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் 361 பேருக்கான நியமனம் இன்று வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் தேர்வுக்கான பரீட்சையில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மொழி மூலம் 5000 பேர் தோற்றியுள்ளனர். எனினும் வடமாகாணத்திலிருந்து 29 பேர் மாத்திரமே வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளராக நியமனம் பெற்றுள்ளனர். எனினும் எஞ்சிய 332 நியமனங்களும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதிலே உண்மையிலே 2ஆம் மொழி தெரியாத ஒரு சாதாரண விவசாயி அது சில சமயங்கள்ல அந்த உத்தியோகத்தை சரியானதை சொல்லலாம். ஆனால் அந்த விவசாயி அதுக்கு தலைவீழாத்தான் செய்வான். ஏன்னா மொழி தெரியாது. அது இப்பயே நடைமுறையில எங்களுக்கு சில திணைக்களங்களே அதை நாங்களே பெரிய துன்பப்படுறோம். இந்த விவசாய மத்தியில் இப்படி வருமா என்றா இது ஒரு பாரிய பிரச்சனை எங்களுக்கு. இதுக்கு உண்மையாகவே தமிழர் அல்லது தமிழ் நன்கு பாண்டித்யம் பெற்ற உத்தியோகத்தை நீங்க நியமிக்கப்பட வேண்டும் என்றதான் எங்களோட கோரிக்கை. எங்களுடைய விவசாய பெருமக்களுக்கு அந்த 2வது மொழி தெரியாத காரணத்தினால இவர்கள் எப்படி எங்களுடைய மொழி புரிதல் தன்மை இருக்கும் என்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. விவசாயம் போற்றுள்ள காலமாக சம்பத்தி இருக்கின்றது. அதை மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒழுங்கான சில வேலைகள் செய்ய வேண்டும். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கிளிநொச்சி விவசாயிகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இன்று காலை கையளித்துள்ளனர். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தாங்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையிலே தமிழ் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் எழுத்து மூலமாக மேதகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு கடிதம் மூலம் தந்திருக்கின்றார்கள். உடனடியாகவே நான் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை நான் தற்பொழுது எடுத்திருக்கின்றேன். இதேவேளை விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் நியமனத்தின் போது முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பரீட்சைக்கு தோற்றியவர்கள் இணைத்துக் கொள்ளப்படாமை தொடர்பில் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கமநல அபிவிருத்தி ஆராய்ச்சி ஆணையாளரிடம் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. கமநல ஆராய்ச்சி உதவியாளர் பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளினால் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தங்களது மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற இந்த ஒரு விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் நியமிக்கப்படவில்லை என்றும் தங்களை கணக்கில் எடுக்கையில் இருந்து தங்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்க செய்யலாம் என்று சொல்லி ஒரு மகஜர் தந்திருக்கிறார்கள். நாங்கள் இதை எங்களுடைய ஆணைய நகரத்தினூடாக அதிபர் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் மிக விரைவில் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். இந்த தரம் என்கின்றது நேரடியாகவே விவசாயிகளுடன் தொடர்பாட வேண்டிய ஒரு பணிநிலை. ஆகவே மாவட்ட ரீதியான தெரிவுகள் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்கள் சிங்களம் பேசுகின்ற மக்களுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்பதான் அந்த இடத்தில் பணி நியமனங்கள் இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் மேற்கொண்ட இந்த இடத்தில் ஏறத்தாழ 90% சிங்களம் பேசுகின்ற மக்களாகவும் 10% மாத்திரம்தான் தமிழ் மக்களாகவும் இருந்தார்கள். நிரந்தரமாகவே இதனை நிறுத்தி மீள்பரிசீலனை செய்து மாவட்ட ரீதியான நியமனங்களை வழங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். உண்மையில் இது எங்களுடைய விவசாயத்தை பாதிக்கும். வடமாகாணத்தினுடைய விவசாய அமைச்சர் என்ற வகையில் இந்த உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும்.